இந்த ஸ்டோரி 2019 நடந்தது. குரூப்ல 4 பேர் இருந்தோம். மைக் ஆன், ஒருத்தவன் மாத்தி மாத்தி கலாய்ச்சிட்டு ஜாலியா பேசிட்டு இருந்தோம். பட் ஆனா ஒருத்தவன் மட்டும் சைலண்டாவே இருந்தான். ப்ரோ மைக் ஆன் பண்ணி பேசு ப்ரோ. டேய் மைக் ஆன் பண்ணி பேசிதான் தொலையாண்டா. பாட்டு மாதிரி இருந்தான். அவன் ரெடி பட்டனை மட்டும் மாத்தி மாத்தி அழுத்திட்டே இருந்தான். மேட்சும் ஸ்டார்ட் பண்ணி உள்ள போனோம். பர்முடா மேப். சைலண்ட் பிளேயர் எப்பயுமே கொஞ்சம் தூரமாவே இருந்தான். அவன் எனிமியோட டைரக்ஷனையும் சொல்ல மாட்டான், எங்க இருக்கணும் சொல்ல மாட்டான். அவன் பாட்டுக்கும் தனியாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தான். இத பார்த்துட்டு எல்லாரும் இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுட்டானுங்க. இவன் பேசவும் மாட்டிருக்கான், எனிமி எங்க இருக்கானு சொல்ல மாட்டிருக்கான், எல்லாத்தையும் இரிட்டேட் தாண்டா பண்ணிட்டு இருக்கான் மச்சான்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டானுவன். மேட்ச் முடிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் இவனை தாண்டா வெளியே போயிட்டு கிக் பண்ணணும்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டானுவன். அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது சடனா ஒரு ஸ்குவாடு கூட ஒரு ஃபைட். டக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் டவுன், செகண்ட் நம்பரும் டவுன், நானும் டவுன் ஆயிட்டேன். எல்லாரும் இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஒருத்தவன் மட்டும்தான் இருந்தான், அதே சைலண்ட் பிளேயர். அவன் அங்கிருந்து மூவ் ஆகி ஃபுட் ஸ்டெப்லாம் கவனமா கேட்க ஆரம்பிச்சான். பார்த்துட்டே இருக்கும்போது சைலண்ட் பிளேயர் மொத்த ஸ்குவாடையுமே ஹெட்ஷாட் அடிச்சு ஈஸியா காலி பண்ணிட்டான். நாங்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆயிட்டோம். ஃபைனலி லாஸ்ட் ஜோனும் வந்துருச்சு. முன்னாடி ஒரு ஸ்குவாட். பட் ஆனா எங்க டீம்ல அதே சைலண்ட் பிளேயர் தனியா இருந்தான். அவனை மைக் ஆன் பண்ண சொல்லி எங்க ஸ்குவாட்ல எல்லாருமே கத்த ஆரம்பிச்சுட்டானுவ. டே மைக் ஆன் பண்ணி தான் பேசி தொலையாண்டான்னு சொல்லிட்டு. பட் ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேசல. சைலண்ட் பிளேயர் கரெக்டா ஜோன் மூவ் பண்ணா. முன்னால இருந்து ஸ்குவாட் ரஷ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஒரே கிரானைட். அவங்க டீம்ல 3 பேர் டவுன். லாஸ்ட் ஒரு டீம்மேட் அவங்கள ஹீல் பண்ணும்போது ஈஸியா சைலண்ட் பிளேயர் ரஷ் பண்ணி மொத்த ஸ்குவாடையுமே அடிச்சு அந்த மேட்ச் போயா எடுத்து கொடுத்துட்டான். எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த டைம்ல போயாவுடைய கிரேஸ் எந்த அளவுன்னு அந்த டைம்ல பிளே பண்ண பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். மேட்ச் முடிஞ்சு குரூப்புக்கு வந்தோம். வேர்ல்ட் சாட்ல இருந்து ஒரு மெசேஜ், அதே சைலண்ட் பிளேயர் கிட்ட இருந்து. சாரி ப்ரோ, என்னால மைக் ஆன் பண்ணி பேச முடியாது. ஏன்னா என்னால பேசவே முடியாது குழந்தையில இருந்து. லாபில எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டானுவேன். எந்த பிளேயரை எல்லாருமே நூபு பாட்டு மேட்ச் முடிஞ்சது இவனை தான் ஃபர்ஸ்ட் கிக் பண்ணணும்னு சொல்லி சொன்னமோ அவன் தான் அந்த மேட்சோட ஹீரோவா இருந்தான். லாஸ்டா அவன் போகும்போது ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லிட்டு போனான். ப்ரோ, ஒரு பிளேயருக்கு நல்லா விளையாட தெரிஞ்சிருந்தா போதும், ஹெட்ஷாட் அடிக்க தெரிஞ்சிருந்தா போதும், மைக் ஆன் பண்ணி பேசணும்னு எதுவும் அவசியம் இல்லைல்ல.